எப்பா இப்போ கடையில போட்ட படங்களுக்கெல்லாம் உயிர் வரப்போகுதுடான்னு சொல்கிற மாதிரி இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் மதகஜராஜா படம் தேட்டரில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. விஷால், சந்தானம், மனோபாலா மற்றும் பலர் நடித்த இந்த படம் சுரேசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனியோட மியூசிக்கில் வந்திருக்கு. இதில் வர ஒரு பாட்டான மை டியர் லவர்ன்ற பாட்டு விஷால் பாடி, அந்த பாட்டு இப்போ ஹிட் ஆகி கான்சர்ட் வரைக்கும் வந்து அவர் பாடி இருக்கிறதா சொல்கிறாங்க. 2012 எடுத்த இந்த படம் அந்த ப்ரொடியூசரோட பர்சனல் டெப்ஸ்னால ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஷாலே இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்ச போது அதுவும் ஒர்க் அவுட் ஆகாமலே போச்சு. பல வருஷமாக வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டியிருந்த இந்த படத்தை கடைசியாக ப்ரொடியூசர் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு 50 கோடி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படம் ஒர்க் அவுட் ஆனதுனால இப்போ அடுத்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க படம் தான் துருவ நட்சத்திரம். சியான் விக்ரம் நடிப்பில் ஜிஎம் டைரக்ஷனில் எடுத்த இந்த படம் 2015 ஸ்டார்ட் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரான கௌதம் மேனனோட டெப்ஸ்னால இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமலே இருந்துச்சு. அந்த டெப்ஸுக்காகவே வரிசையாக எல்லா படமும் நடிச்சிட்டு இருந்த நம்ம ஜிவிஎம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போராட்டம் பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகணும் ஃபேன்ஸும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு எக்கச்சக்க டீசர் ட்ரெய்லர் விட்டு இருந்தாலும் படம் எப்படா வரும்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இதுக்கான ஆன்சரா இந்த சம்மர் 2025 இந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஜிவிஎம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் கண்டிப்பாக ரூல் பண்ணணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த படத்துக்கு வேர்ல்டு வைடு வெயிட்டிங்கு இருக்குது. இந்த படம் மாதிரி டெத்பெட்டில் நிறைய படமும் இருக்குது. அதோட லிஸ்ட் என்னன்னா, நம்ம சந்தானத்தோட சர்வசுந்தர படமும், அதே சந்தானம் நடித்து செல்வராகவன் இயக்கத்தில் எடுத்த மன்னவன் வந்தானடி படமும் இருக்கு. இதோடு சேர்ந்து அரவிந்த் சாமியோட ரங்க வேட்டை 2வும், டைரக்டர் கார்த்திக் நரேனோட நரகாசுரனும் இருக்கு. இந்த லிஸ்டோட டைரக்டர் சீனு ராமசாமி எடுத்து விஷ்ணு விஷால் மற்றும் விஜய் சேதுபதி நடித்த இடம் பொருள் ஏவலன்ற ஒரு படமும், வெங்க பிரபுவோட பாய்ஸான பார்ட்டின்ற ஒரு படமும், வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு மிர்ச்சி சிவா நடித்த சுமோன்ற ஒரு படமும் இருக்குது. அதோட மிஷ்கினோட பிசாசு 2ன்ற படமும் ரிலீஸ் ஆகாமலே இருக்குது. இந்த மாதிரி நிறைய படத்தை கடையில் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்காகவே ஒரு பெட்டிஷன் போட்டு ப்ளீஸ் இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்க பாஸு.